இதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஹாய் எவ்ரிவன், இது டேட்டட். பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது. யோசேப்புன்னு ஒருத்தர், அவர் டெய்லி கனவு கண்டாரு. அவரோட கனவுல ஒன்று கோதுமை கதிர்களை வயல்வெளியில் அவங்க அண்ணனோட சின்ன எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. அப்போ இவரோட கதிர் மட்டும் நேராக நிற்கிது, அவங்க அண்ணனோட எல்லாமே இவரோட கதிரை பார்த்து குனிஞ்சு நிற்கிது. இதை போய் அவர் சொல்கிறாரு, அவங்க வீட்டில் பெருசாக ஒன்று எடுத்துக்கல. அப்புறம் அவங்க அண்ணனே இவர் மேலே உள்ள வெறுப்பில் இவரை கொண்டு போய் இன்னொரு நாட்டில் வந்து அடிமையாக வித்துடுறாங்க. அந்த அடிமையாக போகிற நாட்டிலே ஒரு ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. அங்கே ஒரு பல பிரச்சனையை சந்திக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதே நாட்டில் அவர் பிரசிடெண்ட்டாகவும் ஆகுறாரு. அதே மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆனிச்சு. இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் டே. ஸோ ஜிம் போகலை, எனக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் சமைச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் ஷாப்புக்கு போயிட்டேன். அங்கே இன்னைக்கு சேல்ஸ் சுத்தமாக இல்லை, பிஸ்னஸ் டவுன் தான். ஸோ அந்த மூமெண்ட்டில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, யோசேப்புக்கு நடந்த மாதிரி இது ஒரு ப்ரிப்பரேஷன்றது. பிஸ்னஸ் லாஸ்ன்றது ஒரு எண்டு கிடையாது, இது நம்ம வெற்றி அடையிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான்.